நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நம்ம ரெடில்ஸ் ஜனங்க கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு முக்கியமான பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனை, அதனால் ஜனங்க எப்படியெல்லாம் அவதிப்படுறாங்க, அந்த பிரச்சனை எப்போ தீரும்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். சென்னை செங்குன்றம் நாராவாரிக்குப்பம் பேரூராட்சி அம்பேத்கர் தெருவில் இந்தியன் வங்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்னு 70-80 வருஷம் பழமையான பஸ் நிலையம் இருக்குது. இங்கிருந்து தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், ஆந்திர மாநிலம் வரைக்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 200 பஸ்கள் ஆப்ரேட் ஆகுது. அந்த பஸ்கள் மூலம்தான் செங்குன்றம், சோழவரம், புழல், சென்னை சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்தவங்க மற்றும் மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்தவங்கன்னு ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரைக்கும் பயணிக்கிறாங்க. அவங்க கல்வி, வேலை, தொழில், மருத்துவம், வியாபாரம், உறவினர், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கோவில்கள்னு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போய் வராங்க. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்பவும் அவர்களோட தேவைகளுக்கு ஏற்பவும் சென்னை செங்குன்றம் பஸ் நிலையத்தில் பஸ்களின் எண்ணிக்கை அதிகமானதால் அங்கே இட நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதனால் பஸ் நிலையத்தை இடிச்சிட்டு விரிவாக்கம் செஞ்சு பெரிய அளவில் கட்டணம்னு சொல்லிட்டு நாராவாரிக்குப்பம் பேரூராட்சி நிர்வாகம் முடிவு பண்ணிச்சு. இந்த நிலைமையில் பஸ் நிலையத்தோட நுழைவு வாசலில் கடைகள் இருந்த பழைய கட்டடத்தை இடிச்சிட்டு 2.5 கோடி ரூபாய் செலவில் பஸ் நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சு புதுப்பிக்கிற வேலை போன வருஷம் துவங்குச்சு. அதனால் அங்கிருந்த மாநகர போக்குவரத்துக்கான பஸ் நிலையத்தை புழலேரி மதகு பக்கத்தில் இருந்த காலி மைதானத்தில் தற்காலிகமாக மாற்றினாங்க. ஆனாலும் 50% பஸ்கள் பழைய பஸ் நிலைய வாசல்லேருந்து தான் மாவட்ட பகுதிகளுக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஸ் நிலையம் புதுப்பிக்கிற வேலை இன்னமும் முடியலை. போகிற போக்கை பார்த்தால் அந்த வேலைகள் முடிய இன்னும் 2-3 மாதம் ஆகிடும் போல இருக்குது. அவ்வளவு மெதுவாக நடக்குது, ஆமை வேகத்தில். மேற்கண்ட பிரச்சனையால் பஸ்ஸுக்காக காத்திருக்கிற ஏராளமான பயணிகள் ஜிஎன்டி சாலையிலேயே கடுமையான வெயிலையும் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் அவங்க ரொம்பவும் அவதிப்படுறாங்க, உடல்நிலையும் பாதிக்கப்படுது அவங்களுக்கு. மேலும் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பெண்கள் அவசர கால தேவைக்காக கூட அங்குள்ள கட்டண கழிப்பறைக்கு போய் வர வழி இல்லாமல் தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இப்படி பல மாதமாக வேலை முடியாத பஸ் நிலைய கட்டுமான பிரச்சனையால் செங்குன்றம் ஜிஎன்டி ரோட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் பிரச்சனை தீராத தலைவலியாக இருக்குது. அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ்காரங்க சுற்றி வந்தாலும் லஞ்ச் டைம், டீ டைம்னு 20-30 நிமிஷம் வரையிலும் மாநகர பஸ்கள், அதாவது 8-10 பஸ்கள் அந்த ஜிஎன்டி சாலையில் ஆக்கிரமித்து அப்படியே நிறுத்தப்படுது. இதனால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருக்கு. அந்த பஸ் நிலையத்தை சுற்றியும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், நடைபாதை மற்றும் வண்டி கடைகள்னு ஆக்கிரமிச்சிருக்கு. 80 அடி அகலத்துக்கு இருவழி சாலையாக இருந்த ஜிஎன்டி ரோடு இப்போ 50 அடியாக குறுகிடுச்சு. அதனால் 2 பஸ்ஸு போக வேண்டிய ரோட்டில் ஒரு பஸ்ஸு, ஒரு ஆட்டோ போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. இது தவிர பஸ் நிலையத்தை ஒட்டிய அம்பேத்கர் தெருவிலும் நாளுக்கு நாள் நடைபாதை கடைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறந்த பிறகு ஸ்கூல், காலேஜ் வேன், பஸ்களின் போக்குவரத்தும் அதிகரிக்கும். அப்போ இன்னும் போக்குவரத்து நெரிசல் ஹெவியாகிடும். அப்புறம் ஆம்புலன்ஸு, ஃபயர் வண்டி, போலீஸ் வண்டிங்க கூட அவசர உதவிக்காக ரெட்டில்ஸ் பஸ் நிலையம், காய்கறி மார்க்கெட்டு, நெல் மார்க்கெட்டுன்னு அந்த பகுதியை அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. டிராஃபிக் ஜாமில் சிக்கி தவிக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசாக கட்டுற பஸ் நிலையம் இன்னும் பல புது ஆக்கிரமிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. உருப்படியாக எந்த பிளானும் இல்லாமல் என்ன டிசைனில் கட்டுறாங்கன்னே தெரியல. பஸ் நிலைய நுழைவு வாசல்லையே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கை சுற்றி நடைபாதை கடைங்க. பஸ் நிலையம் பெரிய கூடாரம் மாதிரி இருந்தாலும் பஸ்ஸுங்க உள்ளே வெளியே போகிறதுக்கு சரியான இடவசதி இல்லை. அதனால் ஆக்சிடெண்ட்டு தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20 பஸ் உள்ளே வெளியே போகிறதுக்குள்ளே ஜிஎன்டி ரோட்டில் நெருக்கடி நிலை ஏற்படும். மழை காலத்தில் பலத்த மழை பெஞ்சா அந்த பஸ் நிலையத்தோட மேற்கூரையோட இடைவெளியில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணீர் வெள்ளமாக கொட்டும். அப்போ பஸ்ஸுக்காக காத்திருக்கிற பயணிங்க அங்கேயே குளித்து துணி துவைச்சி காய போட்டுட்டு கூட போகலாம். அதை விட பலமான காற்று அடித்தா அந்த பஸ் நிலையத்தோட மேற்கூரை தகடுகள் பேப்பர் பிளேட் மாதிரி பார்க்கும். அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் ஆபத்தும் இருக்குது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பாதுகாப்பும் கேள்விக்குறிதான். இந்த பஸ் நிலைய கட்டுமான வேலை முழுசாக முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரும் மாதாவரம் தொகுதி எம்எல்ஏவும் பஸ் நிலைய கட்டுமான பணி, அதோட பாதுகாப்பு, ஜிஎன்டி சாலையோட போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைகளை நேரில் ஆய்வு செய்து அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யணும். அப்போதான் தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் தவிர்க்கலாம்னு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் முண்டு நேரத்துலேருந்து இங்கே நம்ம நார்வரம் பேரூராட்சிக்கு நான் இங்கே கடை வச்சுருக்கேன். நான் தினசரி நான் இங்கே வரது போகிறதமா இருக்கேன். எனக்கு எப்போவுமே இங்கே டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது பஸ் ஸ்டாண்டில். அதாவது அண்ணா பேருந்து நிலைக்கிட்ட பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இங்கே பெரும்பாலும் டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது.
ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கிறாங்க, இப்போ காலேஜும் திறக்கிறாங்க. போக்குவரத்துகள் அதிகமாக நெரிசல் ஆகும். காவல்துறையும் தன்னுடைய முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. ஆனால் போக்குவரத்துறை யாருமே வந்து அது விதியை வந்து யாரும் பின்பற்றுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மாதிரி இருசக்கர வாகனங்கள் நிறைய வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. டிராஃபிக் ஆகிறதுனால கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. விரைவாக பார்த்து அந்த மாவட்ட நிர்வாகம் முடிவெடுக்கணும். என் பேர் சந்திரசேகரன். ஆட்டோ சங்கத்தினுடைய சிஐடி ஆட்டோ சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். செங்குன்றத்தில் வசிக்கிறேன். இப்போ செங்குன்றம் பேருந்து நிலையம் கடந்த ஒரு 8 மாத காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது. ஏன்னா அதை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி மூலயமாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பேருந்து நிலையம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட்டு போட்டு அதை கட்டுறதுக்கான ஏற்பாடு என்பது நடந்தது. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுடைய நிலைமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத காலம் மேலே ஆயிடுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டுடைய நிலைமை பார்த்திங்கன்னா அங்கே மேலே தகடு போட்டிருக்காங்க. அது என்ன தகுடுனா காற்றடிச்சா பறந்துடும் போலக்கு. அந்த மாதிரி ஒரு தகடு 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், ஏன்னா மக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அந்த பஸ் நிலையத்துக்கு வந்து செல்லக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தகடை வந்து 3 தகடாக மடித்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மழை பெஞ்சால் அந்த தண்ணி எங்கே போகுன்றதுக்கான ஒரு வடிகால் வாய்ப்பும் இல்லாமல் அந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பேருந்து நிலையம் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அந்த பேருந்து நிலையம் கட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே வந்து இறங்கக்கூடிய சூழ்நிலை. மேலே இரும்பு ஏற்றிருக்காங்க. இரும்பு ஏற்றின வெயிட்டு தாங்க முடியாமல் இறங்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையத்தால் எவ்வளோ பேர் பண்ணால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. ஏன்னா இந்த பேருந்து நிலையம் இங்கே எல்லாத்தோட்டு தற்காலிக பேருந்து நிலையம் எடுத்துகிட்டு போயிட்டு புழல் அந்த ஏரிக்கரை கிட்ட போட்டுட்டு இங்கேருந்து பொதுமக்கள் போயிட்டு வர்றதுல வந்து மிகப்பெரிய சிரமம் ஏற்படுது. இந்த பேருந்து நிலையத்தால் வந்து பஸ் ஸ்டாண்டில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா பேருந்து நிலையத்தில் போய் பஸ் நிற்குன்னு பார்த்தாக்கா பேருந்து நிலையத்தில் நிற்காம அங்கங்கே சாலை ஓரமாக நயனா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட்ரோடு வரைக்கும் எங்கே நிறுத்திக்கிறாங்களோ அங்கே வந்து மாநகர பேருந்துகள் நிறுத்தக்கூடிய ஏற்பாடு. அப்படி பேருந்து நிறுத்தினா கூட எல்லா வண்டியும் இப்போ டோர் போட்டதால் யாரும் ஒரு அவசரத்துக்கு ஒரு வண்டி ஏற முடியாது. அவர் டிரைவர், கண்டக்டர் அவங்களா யோசிச்சு ஏதாவது திறந்தால் தான் உண்டு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்க பொதுமக்கள் படக்கூடிய அவஸ்தைக்கு வந்து அளவே இல்லை. அந்த அளவுக்கு பொதுமக்கள் இன்றைக்கி வந்து அவஸ்தைப்படுறாங்க. அதுவும் ஃபெஸ்டிவல் நாள்லாம் வந்தால் இன்னும் கூடுதல் அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா போக்குவரத்து என்பது மக்களுக்கான ஒரு போக்குவரத்தை பேருந்து நிலையமாக தான் நம்ம எதிர்பார்க்குறோம். செங்குன்றம் அண்ணா பேருந்து நிலையம் என்பது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் எப்போ கட்டி முடிப்பாங்க, எப்போ அது திறப்பு விழா பண்ணுவாங்க அப்படின்ற எந்த ஒரு ஏற்பாடு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா யார் போய் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறிச்சே தவிர காட்சி என்பது மாறலை. காட்சி மாறாமல் இன்றைக்கு பொதுமக்களுடைய நிலை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சின்னவங்க பெரியவங்க எல்லாம் அந்த மழை பெஞ்சாலும் எங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் நடு ரோட்டில் நின்று அவங்க அவசரப்படக்கூடிய ஏற்பாடு இருக்குது. இதனால் வந்து நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமாக மக்கள் பேருந்து நிலையம் இல்லாமல் அவஸ்தைப்படக்கூடிய ஏற்பாடு என்பது பார்த்திங்கன்னா மிக மிக கேவலமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல ஏசி பேருந்து வசதி பார்த்தா பேருந்து அமைச்சர் போய் கிளாம்பாக்கத்திலே போய் பேட்டி கொடுக்குறாரு. நிறைய விஷயம் நடக்குது. அவர் செங்குன்றத்துக்கு கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ புதிய போக்குவரத்துறை அமைச்சர் வந்து இந்த செங்குன்றத்தினுடைய அவல நிலையை அவர் பார்த்தாருனாக்கா இதுக்காக ஒரு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு சீக்கிரம் வரணுன்றது தான் எங்களுடைய பொதுமக்களுடைய இருக்கக்கூடிய பொதுமக்களில் ஒருத்தனா என்னுடைய கோரிக்கை. அதனால் வந்து இந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக திறப்பு விழா பண்ணுவதற்கும் அதே மாதிரி பாதுகாப்பான முறையில் இந்த பேருந்து நிலையம் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதையும் உறுதி செய்து இந்த பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என்பதுதான் இந்த செங்குன்றம் பகுதியில் பயணிக்கக்கூடிய பயனாளிகள் பொதுமக்களுடைய ஆவலாக இருக்கிறது. அதனால் வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த போக்குவரத்து பேருந்து நிலையத்தை வந்து திறப்பதற்கான ஏற்பாடை இன்றைக்கு புதிதாக ஆட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இங்கே முன்வைக்கிறேன்.